ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் செக்டர் 36. இது உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுத்த படம். இப்படியெல்லாம் நடந்துச்சான்னு நினச்சி பார்த்தாலே நம்ம நெஞ்சே பதறும். இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிற பணக்காரங்க அவங்களால பாதிக்கப்படுற சாமானிய மக்கள், பதவிக்கு ஆசைப்பட்டு தப்புக்கு துணை போகிற மேலதிகாரிகள், அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற நேர்மையான ஆஃபீஸர்ஸு, இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த சொசைட்டியில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த படம். செக்டர் 36 அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டெல்லியில் 2005 நடக்கிற ஒரு கதை. ஒருத்தர் சோஃபாவில் படுத்துக்கிட்டே டிவியில் உங்களில் யார் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காரு. இவரோட பேர் பிரேமு. இவருக்கு ஒய்ஃபும் பொண்ணு இருக்காங்க. ஆனால் இவர் கூட இல்லை, சொந்த ஊரில் இருக்காங்க. இவர் ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேன் கிட்ட சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறாரு. பிஸ்னஸ்மேன் வெக்கேஷனுக்கு போயிருக்கனால சர்வெண்ட் மட்டும்தான் பங்களாவில் இருக்காரு. பிரேமு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 கத்தி எடுக்கிறாரு. கறிக்கடையில் கறி வெட்டை யூஸ் பண்ணுற கத்தி மாதிரி தான் இருக்குது. ரேடியோவில் பாட்டு போட்டுட்டு மாடியில் இருக்கிற டாய்லெட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு டீனேஜ் பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மில் இறந்து கிடக்கிறா. பிரேம் கத்தியால் அந்த பொண்ணை பீஸாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் ராம்சரண். இவர் எஸ்ஐனே சொல்கிறேன். இவருக்கும் ஒய்ஃபும் பொண்ணு இருக்காங்க. இவர் லஞ்சம் வாங்குகிற ஒரு கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர். கரப்பாம்பூச்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னமோ ஷூ தான்னு சொல்லி ஒரு கரப்பாம்பூச்சியை நசுக்கிறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு அப்பா வந்து தன்னோட 15 வயசு பொண்ணு காணாமல் போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நீங்கள் தான் சார் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, அதனால தான் அப்படி நடந்துருச்சு. எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. இந்த ஏரியாவில் அடிக்கடி சின்ன பசங்க காணாமல் போகிறது நடக்கும் போல். அட்லீஸ்ட் எஃப்ஐஆர்னாச்சும் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பா அழுகிறாரு. எனக்கு நீங்கள் வேலை சொல்லித்தராதீங்க, உங்கள் பொண்ணு தானாகவே வீட்டுக்கு வந்துடுவான்னு எஸ்ஐ அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. அந்த அப்பா அழுதுகிட்டே காணவில்லைங்கிற நோட்டீஸை போலீஸ் ஸ்டேஷன் நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுட்டு போகிறாரு. இவரோட பொண்ணு வேறு யாரும் இல்லை, போன சீனில் பிரேமு பீஸாக வெட்டின பொண்ணு தான். அந்த நோட்டீஸ் போர்டில் நிறைய பசங்களோட மிஸ்ஸிங் நோட்டீஸ் இருக்குது. அடுத்த சீனில் செக்டர் 36 இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவை காட்டுறாங்க. இந்த ஏரியா பேர் ராஜீவ் கேம்ப். அகதிகளும் கஷ்டப்படுற ஃபேமிலிஸும் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க போல். பசங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறப்ப பால் சாக்கடையில் விழுகுது. அதை ஒரு பையன் எடுக்க போகிறான். அப்போ சாக்கடையில் ஒரு கையோட எலும்பு கூடு கிடக்கிறத பார்த்து அதை வெளியே எடுக்கிறான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சவங்க வராங்க. இந்த சாக்கடை ரொம்ப தூரத்துலேருந்து ஃப்ளோ ஆகிறதுனால எங்கேருந்தோ அடிச்சுட்டு வந்த கையாக கூட இருக்கும்னு மக்கள்கிட்ட எஸ்ஐ சொல்கிறாரு. மக்கள் பேனிக் ஆகி பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு எஸ்ஐ இப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த ஏரியாவில் நிறைய குப்பைகள் கொட்டி கிடக்கிறதையும் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒரு பங்களா இருக்கிறதையும் எஸ்ஐ பார்க்குறாரு. அது பிஸ்னஸ்மேனோட பங்களான்னு கான்ஸ்டபிள் சொல்ல, எல்லா குப்பையும் அந்த பங்களாலேருந்து தான் வருது போலன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. கையை கண்டுபிடிச்ச பையனுக்கு 100 ரூபாயை கொடுத்துட்டு இவனுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ போகிறாரு. இதை பிரேம் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாரு. அடுத்த சீனில் கையை கண்டுபிடிச்ச பையனோட வீடை காட்டுறாங்க. இந்த பையன் பேர் அலி. இவனை முட்டை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க. அலி நடந்து போகிறப்ப ஒரு கார்னரில் பிரேமு போர்வையை கவர் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்காரு. அலிக்கிட்ட சாக்லேட்டை காமிச்சு அவனை வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறாரு. என்னை விட்டுருங்கன்னு அலி கெஞ்சிரான். உன்னை காணோன்னு உன் பேரண்ட்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. போலீஸ் உன்னை தேடி பார்த்துட்டு கொஞ்ச நாளில் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உன் ஃபேமிலியும் கொஞ்ச நாள் அழுதுட்டு உன்னை மறந்துடுவாங்க. இந்த அர்த்தமே இல்லாத வாழ்க்கை உனக்கு தேவையில்லைன்னு பிரேம் சொல்கிறாரு. அலி ஓட ட்ரை பண்ணுறப்ப அவனோட தலையை செவுத்தில் அடித்து சாகடிக்கிறாரு. இவனையும் பீஸாக வெட்டுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. இந்த சீனை கட் பண்ணிட்டு 1983 நடந்ததை காட்டுறாங்க. இது பிரேமோட ஃப்ளாஷ்பேக்கு. பிரேமை அவரோட அங்கிள் தான் வளர்த்துருக்கார் போல். அவர் கறிக்கடை நடத்தியிருந்திருக்காரு. அதனால் பிரேம்க்கு சின்ன வயசுலேருந்தே கறியை வெட்டி பழக்கம் இருக்கு. அங்கிள் அடிக்கடி பிரேமை அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பிரேமு கறி வெட்டுற கத்தியால் அங்கிளை வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. பிரேமை பார்க்க சோட்டைலால்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஒரு கம்பவுண்டர். பிரேமு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கம்பவுண்டர் கிட்ட கொடுக்குறாரு. எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு கம்பவுண்டர் கேட்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது, வேணும்னு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி பிரேம் சிரிக்கிறாரு. ஸோ பிரேமு சின்ன பசங்களை ஆர்கன்ஸ்க்காக தான் கடத்தி கொலை பண்ணுறாருன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ அலியோட ஆர்கன்ஸை தான் கம்பவுண்டருக்கு விற்றுருக்காரு. இது வரைக்கும் ஸ்லம் ஏரியாவில் காணாமல் போன எல்லா பசங்களையுமே கடத்தி கொலை பண்ணது பிரேம் தான். கம்பவுண்டர் கிளம்புனதும் டாய்லெட்டில் இருக்கிற ரத்தக்கரையை பிரேம் க்ளீன் பண்ணுறாரு. வேஸ்ட் பாட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைனேஜில் தூக்கி போடுறாரு. அடுத்த சீனில் பிஸ்னஸ்மேனை காட்டுறாங்க. இப்போ ஹரியானாவில் பொண்ணு ஃபேமிலி கூட இருக்காரு. பேத்தியோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. பிஸ்னஸ்மேன் நாளைக்கு டெல்லி வர போகிறார் போல். நான் வந்ததும் ஈவினிங் சும்கியை வர சொல்லுன்னு யார்கிட்டயும் ஃபோனில் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சும்கியோட வீடை காட்டுறாங்க. சும்கி ஒரு கால் கேர்ள். ஏரியாவில் நடக்கிற துர்கா பூஜைக்கு சும்கி போகிறாங்க.
அப்புறமா பிரேம் கிட்டேருந்து கால் வருது. அதை சும்கி அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டல. அடுத்த சீனில் ஏரியாவில் தசரா ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. எஸ்ஐ ஃபேமிலியோட கிளம்பி திருவிழாக்கு போகிறாரு. அங்கே ராமாயணம் ஸ்டேஜ் ட்ராமா நடக்குது. அதில் ராவணன் வேஷத்தில் எஸ்ஐ தான் நடிக்கிறாரு. அப்போ சும்கியோட அப்பா அங்கே வராரு. சும்கி 4 நாளில் வீட்டுக்கு வரலையா. நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு சும்கியோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப நாளைக்கு வாங்கன்னு சொல்லி எஸ்ஐ அனுப்பி வச்சிருக்கார் போல. அதுதான் இப்போ வந்திருக்காரு. சும்கியை அவளோட பாஸ் தான் கிட்னாப் பண்ணிட்டதா அப்பா சொல்கிறாரு. அப்படின்னு அவளோட பாஸை போய் கேளு, என்ன எதுக்கு இரிட்டேட் பண்ணுறேன்னு எஸ்ஐ கோவப்படுறாரு. உங்கள் பொண்ணு காணாம போனாலும் இப்படி தான் பொறுப்பே இல்லாமல் பேசுவீங்களான்னு சும்கியோட அப்பா கேட்டதும் எஸ்ஐக்கு கோவம் வந்துடுது. ஏன் ஃபேமிலியை பற்றி எதுக்கு பேசுகிற, என்ன கேட்டுட்டா நீ பொண்ணை பெற்றுக்கிட்ட, போலீஸ்க்கு வேறு வேலை இல்லையான்னு எஸ்ஐ கத்துறாரு. ட்ராமா முடிஞ்சதும் எஸ்ஐ ஒய்ஃப் கிட்ட வந்து போலீஸ்க்கு பர்சனல் லைஃபே இருக்கக்கூடாதா, எந்த நேரம்னாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு புலம்புறாரு. நம்ம பொண்ணு எங்கன்னு எஸ்ஐ கேட்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி எஸ்ஐயோட பொண்ணை முகமூடி போட்ட ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறான். அது வேற யாரும் இல்லை, பிரேம் தான். பொண்ணு இன்னும் வரலையேன்னு எஸ்ஐ சுற்றி பார்க்குறப்ப பொண்ணு யாரோ தூக்கிட்டு போகிறத பார்க்குறாரு. பிரேம் பொண்ணு தூக்கிட்டு அங்கே ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் கிட்டே போகிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேறு யாரும் இல்லை, கம்பவுண்டர் தான். எஸ்ஐ ஃபாலோ பண்ணிட்டு வரவும் பிரேம் பொண்ணை கீழே போட்டுட்டு ஓடுறாரு. எஸ்ஐ பொண்ணை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு பிரேமை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. எஸ்ஐயோட பொண்ணு மயக்கமாக இருக்கவும் கான்ஸ்டபிள் அவளை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஓடுறாரு. பிரேமை சேஸ் பண்ணிட்டு போன எஸ்ஐ தடுக்கி விழுந்துடுறாரு. பிரேமை பிடிக்கவும் முடியல, பிரேமோட முகத்தை பார்க்கவும் முடியல. எஸ்ஐ தடுக்கி விழுந்த இடத்துல செவத்தில் நிறைய மிஸ்ஸிங் நோட்டீஸ் இருக்கதை எஸ்ஐ பார்க்குறாரு. மற்ற குழந்தைங்க விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தவர் தன்னோட பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பாஞ்சு வந்துட்டாரு. அடுத்த சீனில் பிரேம் தப்பிச்சா போதுன்னு வீட்டுக்கு வந்துட்டு பதட்டமாக ஒரு கபோர்டை திறக்கிறாரு. ஒரு வீடியோ கேமராவும் நிறைய சீரீஸும் இருக்குது. அதில் ஒரு சீடியில் எவர் கிரீன் சாங்ஸ்னு போட்டிருக்கு. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு கொரியர் அனுப்பி வைக்கிறேன், அதை சேஃபாக வச்சுக்கன்னு சொல்கிறாரு. இதே நேரம் எஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. என் பொண்ணு மேலே கையை வச்சவன் யாருன்னு ஒய்ஃப் கோவமாக கேட்க எஸ்ஐயால் பதிலே சொல்ல முடியல. பெத்த பொண்ணுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா மற்ற பொண்ணுங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க, ஃபஸ்ட்டு அவனை போய் பிடிங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் எஸ்ஐயோட மனசை ரொம்பவே பாதிக்குது. நேராக சும்கியோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பா கிட்ட நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு பணக்கார வீடை காட்டுறாங்க. இந்த வீட்டு சின்ன பையன் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற போகிறப்ப 2 பேர் ஹெல்மெட் போட்டுட்டு பைக்கில் வந்து பையனை கடத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி எஸ்ஐயை காட்டுறாங்க. சும்கியோட அப்பா கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி வாங்கிக்கிறாரு. சும்கி லாஸ்ட்டாக 9ஆம் தேதி நைட்டு வழக்கமாக போகிற ஆட்டோவில் தான் ஏறி போயிருக்காங்க. ஆட்டோக்காரர் சும்கியை பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிக்காரு. சும்கியோட பாஸ்ன்னு அப்பா சொன்னது பிஸ்னஸ் மேனு தான். அதனால் எஸ்ஐ கிளம்பி பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு போகிறாரு. காலிங் பெல் அடித்ததும் பிரேம் தான் வந்து கதவை திறக்கிறாரு. பிஸ்னஸ் மேனு டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. காலையில் கடத்தப்பட்ட பணக்கார வீட்டு பையனை பற்றி தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. எஸ்ஐ சும்கி மிஸ்ஸிங் பற்றி பேச ஆரம்பித்ததுமே பிஸ்னஸ்மேன் அவரை இன்ட்ரப்ட் பண்ணி டிவி நியூஸில் டிசிபியை காட்டுறாரு. இவர் யாருன்னு தெரியுமான்னு பிஸ்னஸ்மேன் கேட்க இவர் தான் எங்கள் மேலதிகாரின்னு எஸ்ஐ சொல்கிறாரு. டிசிபியும் பிஸ்னஸ்மேனும் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாம். அது மட்டும் இல்லை, ஹோம் மினிஸ்டரோட பையனும் காலேஜில் இவரோட பேட்ச் தான் போல். நாங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ணாத சேட்டே இல்லைன்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. தனக்கு பெரிய பெரிய இடத்துல கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு எஸ்ஐ கிட்ட இன்டைரக்டாக வெளிப்படுத்துகிறாரு. சம்பவம் நடந்தப்போ நான் ஊர்லேயே இல்லை, அடிக்கடி பிஸ்னஸ் ட்ரிப் போயிருப்பேன். சும்கிக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. அப்போ சும்கியோட அப்பா அங்கே வந்து இவன் தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. எஸ்ஐ அவரை நிப்பாட்டி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு. பிஸ்னஸ்மேன் மோசமானவன், என் பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டான்னு அப்பா சொல்ல பிஸ்னஸ்மேனுக்கு கோவம் வருது. என்கிட்ட பணம் வாங்கிட்டு உன் பொண்ணை வித்துட்ட, இப்போ ஏன் மேலேயே பழி போடுறியான்னு பிஸ்னஸ்மேன் கத்துறாரு. சும்கி ஒரு கால் கேர்ள், பிஸ்னஸ்மேன் கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி இல்லைன்னு இப்போ தான் எஸ்ஐக்கே புரிய வருது. பிஸ்னஸ்மேனோட வீட்டுக்கு அடிக்கடி சும்கியை அனுப்பி வச்சு அதுக்காக ஒவ்வொரு மாதமும் அப்பா பணம் வாங்கியிருக்காரு. உன் பொண்ணு நீயே பணத்துக்காக வித்துட்டியான்னு அப்பா கிட்ட எஸ்ஐ கேட்குறாரு. அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்மேனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அப்பா சொல்ல நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு கேட்டு எஸ்ஐ அவரை அடிக்கிறாரு. அப்படியே அவரை வெளியே கூட்டிகிட்டு போய் எஸ்ஐ என்ன சொல்கிறான்னா, உன் பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன், ஆனால் இனிமேல் உன் முகத்தை நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லி சும்கியோட அப்பாவை எஸ்ஐ அனுப்பி வைக்கிறாரு. இந்த கேப்பில் பிஸ்னஸ்மேன் டிசிபிக்கு கால் பண்ணி என்னையா உங்கள் எஸ்ஐ என்னை நிம்மதியாக பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான்னு சொல்ல டிசிபி எஸ்ஐயை உடனே அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. டிசிபி எய்த்து பேச முடியாமல் எஸ்ஐயும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ பிரேமு கேட் கிட்ட வந்து எஸ்ஐ கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பாவம் சும்கிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் அவங்க அப்பா தவிக்கிறாரு. உங்களுக்கும் பொண்ணு இருக்கா சார்னு பிரேம் கேட்க அதை எதுக்கு நீ கேட்குறன்னு எஸ்ஐ கேட்குறாரு. எனக்கும் 6 வயசில் ஒரு பொண்ணு ஊரில் இருக்கா, அவள் சேஃபாக இருக்கணும்னு நினைப்பேன், நீங்களும் உங்கள் பொண்ணை சேஃபாக பார்த்துக்கங்கன்னு பிரேம் சொல்ல எஸ்ஐ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு.
அடுத்த சீனில் எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போ அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் கிட்னாப் செய்யப்பட்டதை பற்றி தான் எல்லாரும் பரபரப்பாக பேசுகிறாங்க. பிஸ்னஸ் பகையால் நடந்த கிட்னாப்பிங் போல் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த கேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. டிசிபி எஸ்ஐயை கூப்பிட்டு இந்த கேஸில் ஒர்க் பண்ணாமல் எதுக்கு தேவையில்லாமல் அந்த அப்பாவி பிஸ்னஸ் மேனை நோண்டிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. லாஸ்ட்டாக சும்கி போனது பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு தானே எஸ்ஐ சொல்கிறாரு. சும்கியே தப்பான தொழில் பண்ணுறவ தானேன்னு டிசிபி சொல்ல, அதனால என்ன சார், காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கணும்லன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க பிள்ளைங்களை பணத்துக்காக விற்கிறவங்க, அதனால் மிஸ்ஸிங் சில்ட்ரன் கேஸஸில் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு டிசிபி அட்வைஸ் பண்ணுறாரு. பணக்கார வீட்டு பையனை கண்டுபிடிக்கணும்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்குது போல். இந்த மாதிரி கேஸில் ஒர்க் பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும். என் பேச்சு கேட்டு நடந்தால் உன் ஃப்யூச்சருக்கு நல்லது. பிஸ்னஸ் மேன் விஷயத்தை இதோட விட்டுருன்னு டிசிபி வார்ன் பண்ணுறாரு. அடுத்த சீனில் டிசிபி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பணக்கார வீட்டு பையன் கடத்தப்பட்ட கேஸில் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்கிறாரு. அந்த பையனை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தீவிரமாக செயல்படுறாங்களாம். எஸ்ஐ சும்கியோட சிம்மை ட்ரேஸ் பண்ண நினச்சாரு. ஆனால் டிசிபி வார்ன் பண்ணனால எஸ்ஐயால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற ஆட்டோக்காரர் என்ன பண்ணுறதுன்னு கான்ஸ்டபிள் கேட்க அவரை விட்டுருன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. ஆட்டோக்காரர்கிட்டேருந்து கான்ஸ்டபிள் வாங்கி வச்ச ஃபோனு எஸ்ஐ கண்ணில் படுது. அதை எடுத்து எஸ்ஐ செக் பண்ணுறாரு. அதில் லாஸ்ட்டாக கால் வந்த நம்பர் பிரேம்னு காட்டுது. இதில் ட்விஸ்ட் என்னென்னா அது ஆட்டோக்காரரோட ஃபோனே இல்லை, சும்கியோட ஃபோனு. ஆட்டோக்காரரை அடித்து எஸ்ஐ விசாரிக்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐ டிசிபியை மீட் பண்ணி சும்கியோட கேஸை பற்றி அப்டேட் பண்ணுறாரு. ஆட்டோக்காரர் பிஸ்னஸ்மேனோட வீட்டுக்கு முன்னாடி சும்கியை இறக்கி விட்டுட்டு 3 மணி நேரம் கழித்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்போ சும்கி வரவே இல்லை. பிரேம் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட சும்கியோட ஃபோனை கொடுத்துருக்காரு. இதை பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனில் தூக்கி எரிஞ்சிட்டு யார் கேட்டாலும் சும்கியை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டதா சொல்லுன்னு பிரேம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆட்டோக்காரர் அந்த ஃபோனை தூக்கி போடாமல் சிம்மையும் கழட்டி போடாமல் அப்படியே வச்சுருந்துருக்காரு. ஆட்டோக்காரர் சொல்கிறத வச்சு பார்த்தா பிரேம் தான் கல்பிரட்டாக இருக்குன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. இதை கேட்ட டிசிபி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு எஸ்ஐக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரை டைப் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா எஸ்ஐ பிரேமை வச்சு பிஸ்னஸ் மேனை கார்னர் பண்ணிடுவார்னு டிசிபிக்கும் தெரியும். இந்த கேஸை விட சொல்லி அட்வைஸ் பண்ணியும் எஸ்ஐ கேட்கலன்னு டிசிபிக்கு கோவம். எஸ்ஐ பேட்சையும் கன்னையும் கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் பணக்கார வீட்டு பையனை கண்டுபிடிச்சிட்டதாகவும் கிட்னாப்பர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் டிசிபி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பெருமையாக சொல்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே டிசிபிக்கு ப்ரொமோஷனும் கிடைக்குது. பணமும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் சிறப்பாக செயல்படுது. இது எஸ்ஐக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே கொஞ்சம் வாரம் ஓடுது. எஸ்ஐ பிரேமை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ்மேன் பொண்ணுங்க விஷயத்தில் வீக் ஆனாலும் பொண்ணுங்களை பங்களாக்கு வர வச்சு அவங்க கூட ஜாலியாக இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காரு. அந்த சீரீஸை பிரேம் தான் எடுத்து பத்திரமா வைக்கிறாரு. அடுத்த ஒரு நாள் நைட் டைமில் எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் வீட்டு மாடியில் ட்ரிங்க் பண்ணுறாங்க. சஸ்பென்ஷன் முடிஞ்சு நாளைக்கு எஸ்ஐ டியூட்டியில் ஜாயின் பண்ணுறார் போல். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு புது எஸ்பி வரப்போகிறாராம். அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. ஸ்லம் குழந்தைங்க காணாமல் போன கேஸை இன்னும் சால்வ் பண்ண முடியலன்னு எஸ்ஐக்கு வருத்தமாக இருக்கு. அப்போ ரோட்டில் கம்பவுண்டர் நடந்து போகிறத கான்ஸ்டபிள் பார்க்குறாரு. அன்றைக்கி இவர் தான் ஆம்புலன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் அவங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடிஞ்சுதுன்னு கான்ஸ்டபிள் எஸ்ஐ கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் எஸ்ஐக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பிரேம் எஸ்ஐயோட பொண்ணை தூக்கிட்டு ஆம்புலன்ஸை நோக்கி தான் ஓடினாரு. அப்படின்னா கடத்துறதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் அங்கே ரெடியாக நின்றுட்டு இருந்திருக்குன்னு எஸ்ஐ கெஸ் பண்ணுறாரு. கம்பவுண்டர் தூக்குனா உண்மை தெரிஞ்சிடும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் யாருக்கும் தெரியாமல் கம்பவுண்டரை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. அவரை அடித்து விசாரித்ததில் உண்மையை சொல்கிறாரு. பிரேம் சொல்லி தான் குழந்தைய கடத்த ஹெல்ப் பண்ணுறேன்னு கம்பவுண்டர் ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கட்டுறாங்க. இவர் தான் டெல்லியில் புதுசாக ஜாயின் பண்ண போகிற எஸ்பி. 13 வருஷத்தில் 10 தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ரொம்ப நேர்மையாக இருந்து வம்ப விலைக்கு வாங்காதீங்க. நீங்கள் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால பொண்ணோட படிப்பு தான் ஸ்பாயில் ஆகுதுன்னு எஸ்பியோட ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்பி கிளம்புறாரு. அடுத்த நாள் எஸ்பி டெல்லிக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. இங்கே நடக்கிற சைல்டு மிஸ்ஸிங் கேசஸ் பற்றியும் பிரேம்க்கு அதில் கனெக்ஷன் இருக்கிறதையும் எஸ்பி கிட்ட எஸ்ஐ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது டிசிபிக்கு தெரிய வருது. எஸ்ஐ எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு டிசிபி யோசிக்கிறாரு. ஸ்ரவன்குமார்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி உனக்கு ப்ரமோஷன் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்ரவன்குமார் யார், அவரை வச்சு டிசிபி என்ன பிளான் பண்ணுறான்னு இப்போதைக்கு நமக்கு காட்டல. அடுத்த சீனில் பிஸ்னஸ்மேனுக்கு டிசிபி மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. பிஸ்னஸ்மேனு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஹரியானாவில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு கால் வருது. உடனே கான்ட்ராக்ட் கில்லரோட கேங்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா எஸ்ஐ கம்பவுண்டரை கட்டி போட்டு வச்சுருக்கிற இடத்துக்கு. கம்பவுண்டர் எஸ்ஐ கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயத்தை தான் டிசிபி பிஸ்னஸ்மேன் கிட்ட சொல்லியிருக்கார் போல. அதனால பிஸ்னஸ்மேன் கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட சொல்லி கம்பவுண்டரை தீர்த்து கட்ட சொல்லியிருக்காரு. அந்த கேங்கு கம்பவுண்டரை அடித்து காரில் தூக்கிட்டு போகிறாங்க.
கொஞ்ச நேரத்துலேயே எஸ்ஐயும் எஸ்பியும் அந்த இடத்துக்கு வராங்க. கம்பவுண்டர் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. கம்பவுண்டரை வாட்ச் பண்ணுறதுக்கு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. ஆனால் அவர் சாப்பிட போன கேப்பில் தான் இது நடந்திருக்கு. இது எஸ்பிக்கும் புரியுது. கம்பவுண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட்டோக்காரர் கொடுத்த கன்ஃபெஷனை வச்சு பிரேமை இன்றைக்கே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எஸ்பி சொல்கிறாரு. அடுத்த சீனில் பிரேம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. எஸ்ஐயும் எஸ்பியும் பிரேம் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களில் யார் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியை பார்க்கணும், அதனால் சீக்கிரமே கேட்க வேண்டியதை கேட்டுட்டு என்னை அனுப்பி வைங்கன்னு பிரேம் சொல்கிறாரு. கேமரா ரெக்கார்டிங்கோட இன்ட்ராகேஷன் நடக்குது. பிரேம் தப்பு பண்ணலன்னு நடிப்பார்னு பார்த்தா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சும்கியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது பிரேம் தான். என்ன நடந்திருக்குன்னா, பிஸ்னஸ்மேன் டெல்லிக்கு வரதுக்குள்ள சும்கி கூட ஜாலியாக இருக்கலான்னு பிரேம் ஆசைப்பட்டிருக்காரு. வேற ஒரு கஸ்டமர்னு சொல்லி சும்கியை வர வச்சிருக்காரு. பிரேம் வெறும் சர்வெண்ட்டுங்கனால சும்கி அவரை இன்சல்ட் பண்ணிக்காங்க. அந்த கோவத்தில் தான் பிரேம் கொலை பண்ணிக்காரு. சும்கியோட டெட் பாடியை கூட விட்டு வைக்கல, அப்யூஸ் பண்ணிட்டு பீஸாக கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்காரு. சும்கியை மட்டும் இல்லை, செக்டர் 36 இது வரைக்கும் காணாமல் போன 22 சின்ன பசங்களையும் கடத்தி கொலை பண்ணது பிரேம் தான்னு தெரிஞ்சு எஸ்ஐ மிரண்டு போயிடுறாரு. இதில் என்ன ஹைலைட்னா, ஆர்கன்ஸ் எடுத்து விற்கிறதுக்காக மட்டும் பிரேம் இதை பண்ணலை. பிரேம்க்கு ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்ற பழக்கமும் இருந்திருக்கு. பிரேம் சின்ன பையனாக இருக்கும்போதே அவரோட அங்கிள் அப்யூஸ் பண்ணதையும் பிரேம் அங்கிளை கொலை பண்ணதையும் பார்த்தோம். அப்போ பிரேம் அங்கிளோட பாடியை பீஸாக கட் பண்ணி சாப்பிட்ருக்காரு. இதெல்லாம் ஆரம்பிச்சது அங்கே தான். கொஞ்சம் வருஷமாகவே இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எல்லாத்தையும் கேட்ட எஸ்ஐ டென்ஷன் ஆகி பிரேம் அடிக்கிறாரு. உங்கள் பொண்ணு தான் விட்டுட்டேன்ல சார்னு பிரேம் சொல்ல, மற்ற பசங்களை ஏன் விடலைன்னு எஸ்ஐ கேட்குறாரு. அந்த பசங்களோட உலகமே வேற, அவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? அந்த பசங்க வளர்ந்து என்ன டாக்டராவோ இல்லை இன்ஜினியராவோ ஆக போகிறாங்க, யாரோ ஒரு பணக்காரனுக்கு வேலை பார்க்க போகிறாங்க. அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களுக்கு நான் விடுதலை தான் கொடுத்துருக்கேன்னு பிரேம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சொல்கிறாரு. நீ சொன்ன இந்த க்ரைமில் பிஸ்னஸ்மேன் இன்வால்வ் ஆயிருக்காரான்னு எஸ்பி கேட்க, அதை மட்டும் கேட்காதீங்கன்னு பிரேம் சொல்கிறாரு. எஸ்ஐ பிரேமை லாக்அப்பில் வைக்கிறாரு. இதே நேரம் கான்ட்ராக்ட் கில்லரோட கேங்கு கம்பவுண்டரை கொலை பண்ணி பாடியை எரிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் பிரேமை கூட்டிகிட்டு போய் அவர் சொல்கிற இடத்துல போலீஸ் தோண்டி பார்க்குறாங்க. அங்கே சும்கியோட எலும்புகளும் மண்டவோடும் கிடைக்குது. ஜேசிபி வச்சு சாக்கடையெல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. 22 பசங்களோட எலும்புகளும் மண்டவோடும் கிடைக்குது. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. மீடியாவில் இந்த சீரியல் கில்லிங் பெரிய நியூஸ் ஆகுது. பிஸ்னஸ்மேனோட வீட்டில் தான் கொலைகள் நடந்திருக்கறனால போலீஸ் பிஸ்னஸ்மேனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் கோவத்தில் பிஸ்னஸ்மேனோட பங்களாவே அடிச்சு நொறுக்குறாங்க. அடுத்த சீனில் ஹோம் மினிஸ்டரோட பையன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து பிஸ்னஸ்மேனை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. செக்டர் 36 இவ்வளோ கிரைம்ஸ் நடந்தோ எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்ததுக்காக எஸ்ஐயை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிரைமை மறைக்க நினச்ச டிசிபிக்கு ப்ரொமோஷனே கிடைக்குது. என்ன ட்விஸ்ட்னா, இது வரைக்கும் நல்லவராக இருந்த எஸ்பியும் டிசிபியோட வலையில் விழுந்துட்டாரு. அவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது. பிஸ்னஸ்மேன் ஜெயிலில் இருந்தாலும் அவர் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் போலீஸ் நடத்துகிறாங்க. அடுத்த சீனில் எஸ்ஐ டிவி நியூஸை பார்க்குறாரு. டிசிபி இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு சீஃபாக ப்ரமோட் ஆனனால திருடன் கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ்மேனோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற பொறுப்பை அவர்கிட்டயே கொடுத்துருந்துருக்காங்க. பிரேம் மட்டும்தான் பிரைம் சஸ்பெக்ட். பிஸ்னஸ்மேனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு டிசிபி பேட்டி கொடுக்கறத பார்த்து எஸ்ஐ ஷாக் ஆகுறாரு. உடனே எஸ்ஐ எஸ்பிக்கு கால் பண்ணுறாரு. ஜெயிலில் இருக்கிற பிரேமை மீட் பண்ணுறதுக்கு எஸ்ஐ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐ பிரேமை மீட் பண்ணுறாரு. பிரேமோட ஃபேமிலி பற்றி எஸ்ஐ விசாரிக்கிறாரு. ஃபேமிலி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பிரேம் சொல்லவும் எஸ்ஐ தன்னோட ஃபோனை கொடுத்து பேச சொல்கிறாரு. ஊரில் புயல் காற்று அடித்து டவர் சாஞ்சனால நெட்வொர்க் கட் ஆகிடுச்சுன்னு பிரேம் சொல்கிறாரு. ஆர்கன்ஸ் வித்த பணத்தை எப்படி ஊருக்கு அனுப்புனேன்னு எஸ்ஐ கேட்குறாரு. அதை கொரியரில் இன்ஸ்டால்மெண்ட்டில் அனுப்புவேன்னு பிரேம் சொல்கிறாரு. பிரேம் கொரியர் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வேறு யாரும் இல்லை, கம்பவுண்டர் தான். எஸ்ஐ பிரேம் கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. கம்பவுண்டரை நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம், அவன் இப்போ மிஸ்ஸிங். உன்னோட பணம் உன் ஃபேமிலிக்கு போய் சேரவே இல்லைன்னு எஸ்ஐ சொல்லவும் பிரேம்க்கு பதட்டமாகுது. நான் ஊருக்கு போய் என் ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கணும், என்னை விடுங்கன்னு பிரேம் கெஞ்சுறாரு. நீ ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாதுன்னு எஸ்ஐ சொல்ல, பிஸ்னஸ்மேன் என்னை காப்பாற்றுவார்னு பிரேம் சொல்கிறாரு. சின்ன பசங்களை கடத்தினது, அவங்கள அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணதுன்னு எல்லாத்தையுமே ஓன் தலையில் கட்டிட்டு பிஸ்னஸ்மேன் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் எங்கே உன்னை காப்பாற்ற போகிறாருன்னு எஸ்ஐ சொல்லவும் பிரேம்க்கு ஷாக்கிங்காக இருக்கு. உண்மையை சொல்லு, உங்கள் பாஸும் இன்வால்வ் ஆயிருக்காரான்னு எஸ்ஐ கேட்க, எவர் கிரீன் சாங்ஸ்னு பிரேம் ஹிண்ட் கொடுக்குறாரு. அடுத்த சீனில் பிரேமோட ஊருக்கு எஸ்ஐ கிளம்புறாரு. கான்ஸ்டபிள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எஸ்ஐ கிட்ட லேப்டாப்பு, சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் ஏதோ காரணத்தோடு தான் போகிறீங்க, நானும் கூட வரவான்னு கான்ஸ்டபிள் கேட்க, நாளைக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு எஸ்ஐ பஸ்ஸில் ஏறி போகிறாரு. பிரேமோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவரோட ஒய்ஃப் கிட்ட எஸ்ஐ பேசுகிறாரு. எவர் கிரீன் சாங்ஸ்னு போட்ட சீடியை பிரேம் ஊருக்கு கொரியர் பண்ணியிருக்கார் போல். அந்த சீடியை ஒய்ஃப் கிட்ட கேட்டு எஸ்ஐ வாங்குறாரு. அதை லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்டு எஸ்ஐ ஷாக் ஆகுறாரு.
சின்ன பசங்களுக்கு பிஸ்னஸ்மேன் பண்ண கொடுமை எல்லாமே அந்த சீடியில் இருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் எல்லா தப்பும் பண்ணாரான்னு ஒய்ஃப் கேட்க, கேஸ் கோர்ட்டில் இருக்கறனால என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐ அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸுக்காக ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த வழியாக வந்த காரில் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறாரு. அந்த காரில் வந்தது வேறு யாரும் இல்லை, ஹரியானா கான்ட்ராக்ட் கில்லரோட கேங்கு. இவங்கள பற்றி எஸ்ஐக்கு தெரியாமல் கேஷுவலாக பேசிக்கிட்டே வராரு. ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க இங்கே வந்ததே எஸ்ஐயை கொலை பண்ணுறதுக்கு தான். எஸ்ஐயை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கழுத்தறுத்து கொலை பண்ணுறாங்க. எஸ்ஐயோட பேக்கில் இருந்து அந்த சீடியை எடுத்து உடச்சி போடுறாங்க. 6 மாதம் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. செக்டர் 36 சீரியல் கில்லிங் கேஸில் பிஸ்னஸ்மேனை ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரேம்க்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. எஸ்ஐயோட ஸ்டேஷனில் இப்போ கான்ஸ்டபிளுக்கு ப்ரமோஷன் கிடச்சி எஸ்ஐ ஆகிட்டாரு. இவரோட நேம் போர்டை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ஸ்ரவன்குமார். டிசிபி கால் பண்ணி ப்ரமோஷன் ஆசையை காட்டினது இவருக்கு தான். கம்பவுண்டர் இருக்கிற லொக்கேஷனை காட்டி கொடுத்தது, ஹீரோ பிரேமோட ஊருக்கு போகிறத காட்டி கொடுத்ததுன்னு எல்லாமே கான்ஸ்டபிளோட வேலை தான். அதுக்காக தான் இவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸ்டேஷனில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் எஸ்ஐயோட மிஸ்ஸிங் நோட்டீஸும் இருக்குது. எஸ்ஐ கொலை செய்யப்பட்டது கூட யாருக்கு இன்னும் தெரியல போல். நெகட்டிவ் எண்டிங்காக இருக்கேன்னு நம்ம நினைக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. ஸ்டேஷனில் நேர்மையான கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கார். இவரோட அட்ரஸ்க்கு ஒரு கொரியர் வருது. அதில் மோர் எவர்கிரீன் சாங்ஸ்னு போட்டு ஒரு சிடி இருக்குது. எஸ்ஐ அன்னைக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிடியை காப்பி எடுத்து அனுப்பி வச்சுருந்துருக்கார் போல். எவிடன்ஸ் இருக்கிற சிடி இந்த கான்ஸ்டபிள் கைக்கு வந்து சேருது. கரப்பாம்பூச்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கடைசியில் ஷூ தான் ஜெயிக்கும்னு படத்தோட ஸ்டார்டிங்கில் எஸ்ஐ ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டயலாகு நம்ம சொசைட்டிக்கும் பொருந்தோம். இன்ஃப்ளூயன்ஸருக்குன்னு தப்பு பண்ணுறவங்களையும் கடமையை சரியாக செய்யாத அதிகாரிகளையும் நேர்மையால் ஜெயிக்கிறது கஷ்டம்தான்னு சொல்கிறது தான் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.